லண்டன் ஃப்ளைட் இன்சிடென்ட் நடந்ததுக்கு அடுத்த நாள் மார்னிங் தான் நாங்கள் ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அண்ட் செகண்ட் என்ன விஷயம்னா, ஃப்ளைட் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு நம்ம ட்ரெயின்லேயே போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு நான் ரொம்ப பயந்துட்டேன். பட் நியூ பார்ன் பேபிலாம் வச்சுக்கிட்டு டிராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். கடவுளை நினைச்சிட்டு கிளம்பியாச்சு. பட் ஃப்ளைட்டுக்கு போகிற அந்த வேல நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட்டுமே எனக்கு அவங்க இப்படி தானே ஹாப்பியாக இருந்திருப்பாங்க, அவங்க இப்படி தானே ஃபோட்டோஸ் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற அந்த தாட்ஸ் தாங்க ஃபுல்லாகவே போயிட்டு இருந்துச்சு. நான் ஃப்ளைட்டில் இருந்த பிக் ஸ்டோரி போட்டிருந்ததை பார்த்துட்டு எனக்கு நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க சேஃப் ஜர்னி. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நிறைய பேர் உங்களுக்கு பயமா இல்லையாக்கா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஐயோ எனக்கு ரொம்ப பீதி அடைஞ்சிட்டேனாலாம். பட் போகணும்னு இருந்தால் எந்த வழியில் நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் போய் தான் ஆகணும். ஸோ லைஃபை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். எதை பற்றியும் லண்டன் ஃப்ளைட் இன்சிடென்ட் நடந்ததுக்கு அடுத்த நாள் மார்னிங் தான் நாங்கள் ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அண்ட் செகண்ட் என்ன விஷயம்னா, ஃப்ளைட் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு நம்ம ட்ரெயின்லேயே போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு நான் ரொம்ப பயந்துட்டேன். பட் நியூ பார்ன் பேபிலாம் வச்சுக்கிட்டு டிராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். கடவுளை நினைச்சிட்டு கிளம்பியாச்சு. பட் ஃப்ளைட்டுக்கு போகிற அந்த வேல நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட்டுமே எனக்கு அவங்க இப்படி தானே ஹாப்பியாக இருந்திருப்பாங்க, அவங்க இப்படி தானே ஃபோட்டோஸ் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற அந்த தாட்